சமாதான ஊழியங்கள் வழங்கும் இது உங்கள் அற்புதத்தின் நேரம். டைம் ஆஃப் மிராக்கிள்ஸ். ரோமர் 8:28 எடுத்து சந்தோஷமாய் வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலவும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நல்ல கண்களை மூடி ஜோமுடுங்க. எங்களோடு பேசுங்க ஆண்டவரே, எங்களோடு இடைப்படுங்க. அப்படி சத்தம் எங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்கட்டும் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார்? எத்தனை பேர் நம்புறீங்க உங்க வாழ்க்கையில அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய்? வாழ்க்கையில் நாம் எனக்கு பிரச்சனை நடந்ததுனால இந்த வசனத்தை பற்றி நான் பேசலை. ஆவியானவர் இந்த வசனத்தை சபையில் எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துகிறார். ஸோ உங்கள் மேலே கர்த்தர் வைத்திருக்கிற அழைப்பு சாதாரணமானதில்லை. ஒரு ரட்சிக்கப்பட்டவனுக்கு மேலே இருக்கிற காட்ஸ் காலிங் என்பது இட்ஸ் நாட் அ ஜோக். ஒரு ஆவிக்குரிய சபைக்கு வந்து உட்கார்றோனாலே அது ஜோக்கு கிடையாது. ஏதோ அங்கே போய் ஜோமணி பார்த்தோம் சரியாகலை, இங்கே வந்து ஜோமணி பார்த்துட்டு இருக்கோம் சரியாயிரும், அதுக்காக நம்ம இங்கே வரலை. ஒரு பெரிய காலிங்கோடு அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு தரிசனம் புதுப்பிக்கப்பட வேண்டும்? இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்குள்ள ஒரு காரியம் புதுப்பிக்கப்பட வேண்டும். நீங்கள் எல்லாருமே அழைக்கப்பட்டவர்கள். எதற்காக அழைக்கப்பட்டவர்கள்னா ஒரு தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். பரலோகம் யாரெல்லாம் அழைக்கணும்னு சொல்லி யோசித்த போது பரலோகம் ஒன்று சேர்ந்து கூடி, நான் இப்படி தான் பார்க்குறேன், பரலோகம் எல்லாம் ஒன்று சேர்ந்து கூடி என்ன தெரியுமா பண்ணியிருக்கு? அவங்கள அழைச்சிடலாமா, ஜேம்ஸ் அழைச்சிடலாமா ஒரு டிஸ்கஷன். வேண்டாம்ப்பா, தம்பி ஜெபினை அழைச்சிடலாமா அப்படின்னு பல பேர் பட்டியல், இந்த வேட்பாளர் பட்டியலில் இப்போ பல பேர் வேட்புமனு தாக்கல் செஞ்சாலும் ஃபைனலாக அந்த 1000 பேர் ஒரு தொகுதிக்கு விருப்ப மனு போட்டிட்டாலும் ஒருத்தன் தான் என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும், நிற்கவே முடியும். அவன் ஜெயிக்கான் தோக்கான் ரெண்டாவது. நம்ம எல்லாருமே சும்மா ஜோக்கில் ஏதோ ஃப்ளூக்கில் வரல. எங்கள் அப்பா வந்து இயேசுவை கும்பிட்டாரு அதனால் நானும் இயேசுவை கும்பிட்டுட்ருக்கேன். எங்கள் அம்மா இயேசுவை கும்பிட்டுட்டாரு அதனால் இயேசுவை கும்பிட்டுட்ருக்கேன். எங்கள் அப்பா ஊழியம் செஞ்சாரு நானும் ஊழியம் செய்ய வந்தேன். அப்படிங்கள நம்ம யாருமே வரலை. Heaven has made some decision about you. உங்களை பல ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு தான் கடவுள் உங்களை அழைச்சிருக்காரு. பல பேரோட பேர்கள் பட்டியலில் கொடுக்கப்பட்டும் நல்லா தேவன் யோசித்து தீர்மானம் பண்ணி நம்மளை அழைத்திருக்கிறார். இப்படிப்பட்டவங்களுடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா? ஒரு டிஃபால்ட்டாக ஒரு பிளெஸ்ஸிங், அழைக்கப்பட்டவர்கள் மேல் இருக்கிற ஒரு டிஃபால்ட்டான பிளெஸ்ஸிங் என்ன தெரியுமா? ஆண்டவர் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக மாற்றுகிறார். எப்படி மாற்றுகிறார்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான்லாம் சும்மா சாதாரணமாலாம் அழைக்கப்படலை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். எனக்குள்ள ஆண்டவர் சும்மா ஒன்றும் ஆண்டனியை கொண்டு வந்து இந்த பீஸ் சர்ச்சில் உட்கார வைக்கல. ஆமென். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்குது? இந்த பீஸ் சர்ச்சில் உட்கார வச்சதுக்கு ஆண்டவர் சும்மா உட்கார வைக்கல. அவங்க கூப்பிட்டுட்டாங்க, வந்துட்டு இவங்க கூப்பிட்டாங்க. பல பேர்களை பட்டியல் செய்து ஆண்டவர் சம்பவத்துக்கு போய் இவனா அவனா, ஏன் அவன் தம்பியை வச்சுருக்கலாம், அவன் தம்பியை கொண்டு வந்திருக்கலாம், அவங்க சித்தப்பா பையனை கொண்டு வந்திருக்கலாம், அவங்கள கொண்டு வந்திருக்கலாம், இவங்கள கொண்டு வந்திருக்கலாம். பல பேர் உங்கள் குடும்பத்தில் இருக்கையில் கர்த்தர் ஒன்றை தூக்கி கொண்டு வந்திருக்காருன்னா தீர்மானத்தின்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். இட்ஸ் அ டிசிஷன். எத்தனையோ சபைகள் தூத்துக்குடியில் இருக்கிற
ஆண்டவர் ஏன் இவ்வளவு மகிமையான ஊழியத்தை, சுகமளிக்கிற ஊழியத்தை, பிசாசு விரட்டும் ஊழியத்தை, கட்டுகளை உடைக்கும் ஊழியத்தை, எத்தனையோ சபைகள் இருக்க, எத்தனையோ தலைமுறைகளாக ஊழியம் செஞ்சாலும் ஏன் கர்த்தர் பீஸ் சர்ச்சுக்கு இதை கொடுத்துருக்காருன்னா, பல சபைகளை கர்த்தர் எல்லாம் ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு தான்ப்பா தம்பி பீஸ் சர்ச்சுக்கு கர்த்தர் கொடுத்துருக்காரு. நாங்கள் பட்டியலில் இருந்தவர்கள் அல்ல, பட்டியலில் இருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நம்ம மேலே அழைப்பில் ஒரு கிருபை. விசுவாசி என்றால் சாதாரண அழைப்பு இல்லை, தேவனை ஆராதிப்பதற்கென்று கர்த்தர் உங்களை சூஸ் பண்ணியிருக்காரு. God had chosen you to praise him. அவரை உயர்த்துவதற்காக, அவரை துதிப்பதற்காக, அவருக்கு சேவை செய்வதற்காக, அவருக்கு காணிக்கை கொடுப்பதற்காக, அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் சும்மா ஒன்றும் தெரிந்தெடுக்கல, உங்க கடந்த காலத்தை நன்கு அறிந்து தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த இன்டர்வியூக்கு போகும்போது பல பேக்ரவுண்ட்ஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. ஒரு கம்பெனியில் இன்டர்வியூக்கு சேர போகிறோன்னா, சரியா? இப்போ நான் சொல்கிறேன், எங்கேயாவது கம்பெனியில் பேக்ரவுண்ட்ஸ் வெரிஃபை பண்ணும்போது இவன் ஒரு முள்ள மாதிரி, இவன் ஒரு முடிச்சவைக்கு, இவன் ஒரு ஃப்ராடு, இவன் அப்படி இப்படின்னு பல பேக்ரவுண்ட்ஸ் உங்களுக்கு இருக்குது. அந்த கம்பெனியில் உங்களை எடுப்பாங்களா, எடுக்க மாட்டாங்களா? ஆனால் இந்த கம்பெனி எடுக்கும். கம்பெனிக்காரன் அவன் திறமைய, வந்திருக்கிற ஆள் திறமையை நம்பி அவன் எடுக்கிறான். தேவன் தம்முடைய புயத்தை நம்பி நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். பகல பார்த்து சொல்லுங்க, அதனால பயமே இல்லைங்க. எல்லா பேக்ரவுண்டையும் கர்த்தர் வெரிஃபை பண்ணிட்டு பரவாயில்ல பார்த்துக்கிடலாம். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு? ஸோ கடந்த காலம் நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. நான் தான் கேட்பேன், எல்லாம் தெரிஞ்சு தானே ஆண்டவரே அழைச்சிங்க, நமக்கு என்ன அந்த அளவுக்கு இது இல்லாமல் கூப்பிட்டுட்டீங்க? ஸோ காட் கால்ஸ் யூ அண்ட் குவாலிஃபைஸ் யூ. கர்த்தர் உங்களை அழைத்து உங்களை தகுதியாக மாற்றிடுறார். இப்போ நமக்குள்ள ஒரு விசுவாசம் வேண்டும். என்ன விசுவாசம்னா, என் குடும்பத்தில் ஆண்டவர் இன்னைக்கு வாடகை வீட்டிலேருந்து இன்னொரு வாடகை வீட்டுக்கு கொண்டு போகிறாரா, புலம்பக்கூடாது. ஆண்டவர் ஒரு நன்மைக்கு எதுவாக தான் அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறார். ஆண்டவர் ஒரு கம்பெனியில் ஜாப் எனக்கு லூஸ் பண்ண வைக்காரா, இன்னொரு கம்பெனிக்கு நீ கொண்டு போகிறாரா, ஆண்டவர் ஒரு தீர்மானத்தோடு தான் கொண்டு போகிறாரு. ஒரு வியாதி வழியான கடந்து போகிறேன்னா ஆண்டவர் ஒரு தீர்மானத்தோடு தான் கொண்டு போகிறாரு. ஏன்னா அவர் எல்லாம் தெரிஞ்சு தானே நம்மளை எடுத்திருக்காரு. அவர் எந்த விதத்தில் நம்மகிட்ட அவர் சொல்ல முடியும்? எப்பா நீ சொட்ட, நீ நொட்டன்னு சொல்லி எப்படி அவர் சொல்ல முடியும்? நான் தப்புன்னு கேட்டவெல்லாம் தெரிஞ்சு தானேப்பா இன்டர்வியூ வச்சிங்க. ஸோ many people are thinking that your past is going to affect your future. 100% சொல்கிறேன், கிடையாது. உங்களுடைய கடந்த காலங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை தடுக்க முடியாது. விசுவாசினுங்கிற அழைப்புக்கும் ஒரு வல்லமை இருக்கிறது. ஊழியக்காரன்கிற அழைப்புக்கும் ஒரு வல்லமை இருக்கிறது. விசுவாசிகள் தம்மை துதிக்கிறவர்களாக, தம்மை ஆராதிக்கிறவர்களாக, தம்மை உயர்த்துகிறவர்களாக, இது பாக்கியம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புகிறீங்க? நேற்று மருத்துவமனையிலே சில பேருக்கு நான் ஜெபிச்சேன். ஆண்டருடைய துல்லியமான தீர்க்க தரிசனம் வந்துச்சு. nothing will never get changed. Situation might can change. சூழ்நிலைகள் வேணா மாறலாம், என் பிரச்சனை மாறவே மாறாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, விசுவாசிகள்னு ஒரு அழைப்புக்குள்ள நான் இருக்கிறேன். பீப்புளுக்குள்ள அந்த கட்ஸ் இல்லை, அந்த கவரிங் இல்லை சபைக்குள்ள. அதனை ஆவியில் ரொம்ப நான் உணர்றேன். மக்களுக்குள்ள அந்த கவரிங் இல்லை, அந்த கட்ஸ் இல்லை. ஐ எம் அண்டர் த காலிங் ஆஃப் த பிலீவர்.
இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்ட சபையில நான் ஒரு அழைக்கப்பட்டவனாய் இருக்கிறேன், அழைக்கப்பட்டவனாய் இருக்கிறேன். இந்த கட்ஸ் உங்களுக்குள்ள வரும் பொழுது கர்த்தர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாகவே மாற்றுகிறார். கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது ஒரு பாக்கியம். சத்தமா சொல்லுங்க. விசுவாசிகளா வாழ்வது, விசுவாசி என்கிற அழைப்பை உடையது, இது ஒரு பெரிய பாக்கியம், இது ஒரு பெரிய ஸ்லாக்கியம், இது ஒரு பெரிய மேன்மை, இது ஒரு பெரிய கிருபை, இது ஒரு பெரிய பெரிய கத்துங்க. இது சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, ஒரு பெரிய கத்தியா இது. என்ன கத்து? பிசாசுகளுக்கு நீங்க உங்களுடைய அடையாளங்கள் தெரியும். வியாதிகளுக்கு நீங்கள் யார் என்கிற அடையாளம் தெரியும். கடன் பிரச்சனைக்கு நீங்க யார் என்கிற அடையாளம். உடனே நீ யார் என்பதை அடையாளப்படுத்திக் கொள்ள மறந்தால் பரலோக அங்கீகாரம் உண்மையில் செயல்படாது. நீங்க உங்களை அடையாளப்படுத்துங்க. நான் ஒரு நல்ல பிலீவர், நான் ஒரு அழைக்கப்பட்டவன், இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவன், இயேசுவின் தீர்மானத்தின்படி நான் அழைக்கப்பட்டவன் என்கிறத நீங்கள் உங்கள் மனசில் ஆழமாய் அடையாளப்படுத்தும் பொழுது ஆண்டவர் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக மாற்றுகிறார். ஸ்ட்ராங்காக சொல்லுங்க, நான் ஒரு அழைக்கப்பட்டவன். நல்ல மேலே இருக்கவங்கள சத்தமாக சொல்லுங்க, நான் ஒரு அழைக்கப்பட்டவன், நான் ஒரு அழைக்கப்பட்டவள், நான் ஒரு அழைக்கப்பட்டவன், நான் அழைக்கப்பட்டவள், அழைக்கப்பட்டவள், அழைக்கப்பட்டவன், அழைக்கப்பட்டவள். நல்ல சத்தமா சொல்லுங்க, நான் அழைக்கப்பட்டவன், அழைக்கப்பட்டவள், அழைக்கப்பட்டவன், அழைக்கப்பட்டவள், அழைக்கப்பட்டவன், அழைக்கப்பட்டவள். எல்லாம் எனக்கு நன்மைக்கு எதுவாக மாறும். இப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய தீர்மானத்தின்படி சண்டே வந்துட்டு கை தட்டிட்டு போகக்கூடாது. தேவனிடத்தில் சொல்லுங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, கடவுளை நீங்க லவ் பண்றீங்களா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, கடவுளை நீங்கள் லவ் பண்ணுறீங்களா? பெரிய சொந்தக்காரங்க கூட சேர்ந்து ஆடுறீங்க. ஏன் ஒரு ஒரு சின்ன பிள்ளைங்க சத்தம் போட்டாங்கன்னா கொஞ்சம் வெளியே கொண்டு போங்க. ஸோ ஏன் அப்போ நீங்கள் தேவனை அன்பு கூறுறீங்கன்னா நீங்கள் யார் பட்சமாக நிற்கணும்? நீங்கள் தேவன் பட்சமாக நிற்கணும். ஒரு சடங்கு வந்துடக்கூடாது. சொந்தக்காரங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நாங்கள் செய்ய முடியும். நீ சபிக்கப்பட்டவள், அதெல்லாம் நன்மைக்கு எதுவால எதுவும் மாறாது. அழைக்கப்பட்டவன் வைராக்கியமா இருக்கணும், அழைக்கப்பட்டவள் வைராக்கியமா இருக்கணும். யோசுவாவும் காலேபும் வைராக்கியமா இருந்தாங்க. எவனும் என்னமும் சொல்லிட்டு போங்கடா, கர்த்தர் கொடுத்த தேசத்தை நாங்கள் என்ன பண்ணுவோம்? சுகந்தரிப்போம். நானும் என் வீட்டாரம்போ வென்றால் யாரை சேவிப்போம்? மேற்கடிக்கிற காத்துக்கும் கிழக்கடிக்கிற மலைக்கும் ஆடிக்கொண்டிருந்தாய் என்றால் நீ அழைக்கப்பட்டவனாய் இருந்தாலும் கூட தேவனுக்காக நீ தேவனுக்காக அன்பு பாராட்டுறதுனா என்னது? 2 கையை உயர்த்தி raise your hands and close your eyes. அன்பு கூறுவேன். இன்னும் அது இதுவா பொழப்பு? தேவன் மேல அன்புனா தேவனுக்கு அடுத்த காரியத்தில் அது வெளிப்படும். இயேசு பிதா மேல அன்பா இருந்தார், அதனால பிதாக்கு ரொம்ப பிடிக்கும். யாரை பிடிக்கும்? மக்களை ரொம்ப பிடிக்கும். மக்கள் மேல மனதுருக்கமாய் இருந்து பிதாவின் ஊழியத்தை செஞ்சார். பிதாவை இயேசு நேசிச்சார் அப்படின்னா, நேசகுமாரன் கூப்பிட்டார்னா அந்த நேசகுமாரன் பிதா மேல இருக்கிற அன்புக்காக வைராக்கியம் பாராட்டினார். பரிசேயர்கள் சதுசேயர்கள் தேவனுக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது கூட சேர்ந்து பல் இழிக்காம
அவர்களை விட்டு அகன்று போய் நீ தேவ ராஜ்யத்துக்கு விரோதமா இருக்கீங்க, சத்தியத்துக்கு விரோதமா இருக்கிறீங்க என்று அவர்களை கடிந்து கொண்டு பிதாவின் சார்பில் நின்றார். அதுதான் அன்பு. எது தேவனுக்காக பாராட்டுகிற அன்பு? தேவனுக்கு அடுத்த காரியத்துல தேவனுக்காக நிற்பதுதான் அன்பு. சபைக்குள்ள அந்த ஸ்டெமினா இல்ல, ஸ்டெமினா லெஸ் ஸ்பிரிச்சுவல் பீப்புள்ஸ், ஸ்டெமினா லெஸ் ஸ்பிரிச்சுவல் பீப்புள்ஸ். சபைக்குள்ள இந்த வெறி, நான் இன்னைக்கு சொல்றேன், வர வேண்டும். உலக காரியங்களுக்குள்ள போகும் பொழுது யோசிக்கணும், தேவனுக்கு நான் அன்பா இருக்கேன்னா, நான் தேவனுக்காக நிக்கிறேனா, இந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கா நான் நிக்கிறேனா? சொந்தக்காரன் 1000 சொல்லுவான், கூட பிறந்தவன் 1000 சொல்லுவான், அக்கா 1000 சொல்லும், தங்கச்சி 1000 சொல்லும், 1000 பேர் 1000 விஷயங்களை சொல்லுவாங்க. எல்லாத்தையும் காதுல கேட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஒரு தடவை அவங்களுக்காக, அப்ப நீ வந்து ஃப்ராட், நீ நடிப்பழகி, நீ தேவன் மேல அன்பு கூறல. நீ தேவன் மேல அன்பு கூர்ந்தால் தேவனுக்காக நிற்பாய். எத்தனை பேர் இன்னைக்கு வைராக்கியமா கையை உயர்த்தி சொல்ல விரும்புறீங்க, நான் தேவனு மேல அன்பா இருக்கிறத, தேவனுக்காக நிற்பேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா என்று சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இன்னையோட இந்த 2 கட்ட மாய்மால வாழ்க்கை முடிவுக்கு வரட்டும். நான் ஆண்டவர்கிட்ட மருத்துவமனைக்கு ஒன்று மட்டும் கேட்டேன், ஆண்டவரே நீங்கள் சுகத்தை தாரீங்க, ஆயுஸ் நாட்களை கூட்டுறீங்க, பொண்டாட்டிக்காக வாழ வைக்கீங்க, பிள்ளைக்காக வாழ வைக்கீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உங்களை நேசித்து இந்த ஊழியத்துக்கு வந்தேன். எனக்கு நீர் கொடுத்த சபை ரொம்ப முக்கியம். The first decision is for my church. உண்மை நேசிக்கன்னு சொல்லி வாயினால கிண்டிட்டு போறதா இருந்தால் எல்லாரும் வாயிலே முடிச்சுட்டு போயிடுவான். கரெக்ட்? இன்னைக்கு அந்த செயல்ல அந்த விசுவாசிகளுக்குள்ள அந்த அன்பு வைராக்கியம் இல்லையே, செயல் அந்த அன்பு இல்லையே. என்ன எல்லாரும் மூஞ்ச குனிஞ்சு உட்கார்ந்துருக்கீங்க? நடிக்காதீங்க. ரிப்பன்ட், மனம் திரும்புங்க. ஆண்டவருக்காக நீங்கள் வைராக்கியமாய் வாழ வேண்டிய காலம் வந்து விட்டது. தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ வேண்டிய காலம் வந்து விட்டது. கர்த்தருக்காய் பரிசுத்தமாய் வாழ வேண்டிய காலம் வந்து விட்டது. எல்லாம் ஒரு பீரியட். ரட்சிக்கப்பட்டீங்க, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, கிழக்குக்கும் மேற்குக்கும் குழந்தைகளை போல, காற்றுக்கு பதடிக்கப்பட்ட குழந்தைகளை போல ஒரு டைலமோல இருந்தீங்க. இட்ஸ் ஆல் பீரியட், அவ்வளோதான். ஒரு சீசன் முடிஞ்சு போச்சு. சபை ஸ்ட்ராங்கா தேவனுக்காக இரத்த சாட்சியாய் கூட. இது என்ன பெரிய உபத்திரவம்? நாளைக்கு ஒரு பெரிய சட்டம் போடுறாங்க, ஒரு தீவிரவாதி சுட்டனை கொன்றான், என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. பரலோகத்துக்கு போக வேண்டியதான். சாவு என்னைக்குனாலும் வரும். People are using the church. மக்கள் சபையை ஏதோ ஒரு என்ன சொல்ல, ஏதோ சூப்பர் மார்க்கெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது. கர்த்தர் இன்னைக்கு உன்னை மனம் திரும்பும்படி உன்னை எச்சரிக்கிறார். ஒழுங்கா திரும்பு. ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழணும். நீ விக்கிரக ஆராதனைக்கு நீ தூரமா இருக்க வேண்டும். விக்கிரக நட்புகளுக்கு நீ தூரமா இருக்க வேண்டும். விக்கிரக சம்பந்தங்களுக்கு தூரமா இருக்க வேண்டும். தியாகமா தேவனுக்கு கொடுக்க வேண்டும். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் தேவனுக்காக கொடுத்துட்டு சாப்பாடுக்கு வழி இல்லாம உட்காரு, பழகு. சும்மா உங்களை தடவி கொடுத்த நாட்கள் போதும். Let everything shall come to an end. Before this month gets ended, everything shall come to an end. அன்புனா என்ன? தேவனுக்காக வைராக்கியம் காண்பிப்பது தான் அன்பு. அன்புனா சும்மா வாயினால பாஸ்டர் ஜோம் பண்ணும்போது எனக்கு நேசமா வருது, போயா பாயாசம். வைராக்கியமா உங்க லைஃப்ல அந்த லாங்குவேஜ் வெளிப்பட வேண்டும்.
ஒரு சண்டே மிஸ் பண்ண மனசு வரக்கூடாது, துடிக்கணும் மனசு. நான் பேசுகிற வார்த்தை உங்கள் மனசை குத்தட்டும், இன்னைக்கு நொறுக்கட்டும். இன்னைக்கு எல்லாருடைய லட்சணம் இன்னைக்கு தெரியும் உங்களுக்கு, எந்த லட்சணத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கீங்கன்னு. நான் யாரையும் சபிக்கவில்லை. This is the time to get back to God. So அழைப்பு எவ்வளவு பெருசோ தேவன் மேல வச்சிருக்கிற அன்பை வெளிப்படுத்த வேண்டும். தேவ பிள்ளையே வாய்னால மட்டும் பேசாத, வெளிப்படுத்த வேண்டும். Why you are doing the ministry? Because you are loving God. Why you are being as a prayer partner? You love God so much. ஏன் நீ ஜெப வீரராக இருக்க சபையில்? கடவுளை நான் நேசிக்கிறேன். ஏன் காணிக்க கொடுக்கலைன்னா பாஸ்டர் ஏதாவது சாபம் போட்டுருவாரு. Because I loving God. ஏன் பிள்ளைகளுக்குரிய ஒரு அப்பத்தை எடுத்து அவள் சுட்ட, அவ பிள்ளைக்கும் தனக்கும் வச்சிருந்த கொஞ்சம் அப்பத்தை எடுத்து சுட்டு வச்சிருந்ததை எடுத்து ஏன் தீர்க்கதரிசிக்கு கொடுத்தா? She loves God. ஏன் இந்த சின்ன பையன் 5 அப்பம் 2 மீனை தனக்கு வயிற்றுக்கு வச்சிருந்ததை 2 தூக்கி ஏன் கொடுத்தா? சொல்லுங்க. தேவனே நேசிச்சான். சர்ச்சில் ஏன் வாலண்டியராக வேலை செய்கிறீங்க? யூ ஷுட் சே ஐ லவ் காட் ஸோ மச். கடவுளை நான் நேசிக்கிறேன். என்னால் அப்படிலாம் ஊழியம் செய்யலாம் இருக்க முடியாது. இந்த நேசம் பொங்குகிறது என்று உன்னத பாட்டு சொல்லுகிறது. ஏன் உபவாசம் ஜெபம் இருந்து ஜெபிக்கிறீங்க? பிகாஸ் ஐ லவ் காட். ஏன் சண்டே சர்வீஸ்க்கு வாரீங்க பிரதர்? என்ன ரீசன்? அது அந்த வாரம் வராமல் போச்சுன்னா ஒரு மாதிரி ஆயிரும். தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடு அப்படிங்கிற மாதிரி தேவனுடைய அன்பு இருக்கிறவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிக்கு மேலே உடம்பு துடிச்சிரும், நம்ம இங்கே இல்லையே அப்படின்னு. நம்ம அதுக்காக வந்த கூட்டம் சோத்துக்கு தானே கிறிஸ்தவங்களாக மாறணும். ஒரு காலத்தில் வெள்ளைக்கார வேட்டியை கொடுத்து மாற்றினா, அதுக்கப்புறம் மூக்குப்பிடி கொடுத்து மாற்றினா, அதுக்கப்புறம் சோறு போட்டு மாற்றினாங்க, இப்போ ஸ்கூலுக்கு சேர்த்து மாற்றினாங்க, இப்போ டீச்சர் வேலைக்காக மாத்துறாங்க. இதாங்க பிராக்டிக்கல். யாவன் எங்க வைராக்கியம் மனம் திரும்பினா? கிறிஸ்தவத்துக்கு வெளியே இருந்தோம்னா தீண்டாம ஜாதியில் இருந்தோம். வெள்ளைக்கார பெண்களின் மார்பகத்துக்கு வரி போட்டா, என் கிறிஸ்தவத்தில் சேர்ந்துட்டா துரை நமக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணுவார். பெண்கள் மார்புக்கு துணி அணிஞ்சிக்கலாம். சும்மாவா கன்வெர்ட் ஆனானுங்க. அதனால தான் அவன் சொல்கிறான் எல்லாம் இது கன்வெர்டட் இந்தியா அப்படின்னு. நான் சொல்லுவேன் இட்ஸ் அ கன்வெர்டட் இந்தியா, இட்ஸ் நாட் எ சேவ்டு இந்தியா. இது ரட்சிக்கப்பட்ட இந்தியா கிடையாது. சுய லாபத்துக்காக, ஜாதியினுடைய தரங்கள் உயர்த்தப்படுவதற்காக, தங்கள் சமுதாய நிலை மேம்படுவதற்காக கூட்டம் சேர்த்தாங்க, அவ்வளோதான். ஒரு சில கூட்டம் உண்மையாக ரட்சிக்கப்பட்டார்கள். அன்னைக்கு போட்ட அந்த கள்ள விதை இன்னைக்கு வரைக்கும் அது கள்ள விதை தான். பீப்புள் அதே மென்டாலிட்டியில், அதே எண்ணத்தில், அதே நோக்கத்தில். இது தேவனுக்காக அன்பையும் வைராக்கியத்தையும் வெளிப்படுத்தும் காலம். சொந்தக்காரன் விக்கிரக ஆராதனை செய்கிறானா? நோ, வைபத்துக்கு போய் நிற்காத. அது என்னதான் இருந்தாலும் எங்கள் அம்மா அப்பா சொல்கிறத தடுக்க முடியாது. உங்கள் அம்மா அப்பாவை உயிர் கொடுத்தாங்க உனக்கு. மரியாதை வேற, ஒருத்தங்களை கீழ்ப்படுகிறது வேற. We should respect everyone, but we need not to obey anyone. So இன்னைக்கு ஒரு வைராக்கியமான முடிவெடுங்க. Take one decision. இனிமேல் லைஃப்பில் ஒரு ப்ரையாரிட்டி ஃபர்ஸ்ட் அப்படின்னா தேவனுக்காக அன்பு கூர்ந்து தேவனுக்காக நான் நிற்பேன் ஆண்டவரே.
மேலே இருக்கவங்களாம் கை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். நான் தேவனுக்காக அன்பு கூர்ந்து தேவனுக்காக வாழ்வேன். என் சொல், என் செயல், என்னுடைய ஆவி, சரீரம் எல்லாமே தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும். எத்தனை பேர் இந்த அன்புக்குள்ள வாரீங்க? கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கோருவே. ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. எத்தனை பேர் எனக்கு ஒரு முடிவோடு வெளியே போறீங்க? நான் அழைக்கப்பட்டவன், நான் அழைக்கப்பட்டவன். என்னனாலும் சரி தேவன் சைடு தான் நிற்பேன், கர்த்தர் பட்சமாக தான் நிற்பேன். சொந்தக்காரங்க ஒதுக்கட்டும், உலகம் தூசிக்கட்டும், நண்பர்கள் கைவிடட்டும், அரசாங்கம் கைவிடட்டும், பென்ஷனை நிப்பாட்டட்டும், வேலையை நிப்பாட்டட்டும், என் சொத்தை எனக்கு குடும்பத்தில் தராமல் போட்டோம். தைரியம் வரமாட்டேங்க. என் சொத்தை எனக்கு தராமல் போகட்டும், எனக்கு தேவன்தான். அடித்து சொல்கிறேன், உன் சொந்தக்காரனை கொந்தக்காரனை எல்லாம் கட்டிலும் கட்டின ஒரு மேலே உன்னை எங்கேயோ உயர்த்தி எங்கேயோ கொண்டு போவேன். அவன் போடுறது பிச்சை, கடவுள் கொடுப்பதோ அது கிருபாவரமாய் வருகிறது. தைரியமா தேவனுக்காக வாழ ஒரு தீர்மானம் எடுங்கள். சங்கீதம் 40 6 7 8 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 40 6 7 8 வாசிங்க. பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் செவிகளை திறந்தீர், பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. தொடர்ந்து வாசிங்க. சரி, புஸ்தக சுருளிலே என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சரி, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் என்ன செய்வாங்களா? தேவனே உமக்கு எதை செய்ய விரும்புகிற? உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை நேசிக்கிறவங்க, தேவன்கிட்ட அன்பாக இருக்கிறவங்க தேவனுக்கு பிரியமானதை செய்வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எதை விரும்பலையா? பலியையும் காணிக்க விரும்பலை. என் செவிகளை திறந்தீர். எதை திறந்தீர்? என்னுடைய பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. காது செவிடாச்சா? காது அடைச்சிருக்கோ? சில பேர் எவ்வளவுதான் நம்ம பிரசங்கம் பண்ணாலும், அதாவது அது வந்து அவங்களுக்கு இல்லையா, நமக்குலாம் இல்லைப்பா. நம்மளே பார்த்து ஒரு சிரிச்சுக்கிட்டு சூப்பர், அவங்களுக்கு இல்லையா. ஆண்டவர் சொல்றார், செவிட்டு பயல இல்லை, செவிட்டு பயல
அவர் கூப்பிடுற லாங்குவேஜில் நான் அவங்கள கூப்பிடுறேன். இல்லை செவிட்டு பையில நான் பலியையும் காணிக்கையுமே ரொம்ப நாள் வாங்கிட்டு அவர் என்ன கமிஷன் ஏஜென்ட்டா, வாழத்தார் ஏஜென்ட்டா, காணிக்கை வாங்கி உள்ள வச்சுக்கிட்டு ஜாலியா பாய். பலியையும் காணிக்கையும் விரும்பல, என் செவிகளை திறந்தீர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அடிக்கடி உங்க லைஃப்ல கர்த்தர் பேசுறது கேட்கணும். செவிட்டு காதுல தேவ சத்தம் கேட்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்லா காதுல நல்லா தொங்கட்டா மட்டும் தொங்குது இல்ல, நல்லா காது திறக்கணும். அடிக்கடி காது திறக்கணும். கடவுள் என்ன சொல்லுகிறார்னு காது திறக்கணும். பாஸ்டர் நான் வீடை வாங்க போறேன், காது திறக்கணும். வீடு வாங்குறது தேவசத்திலையான்னு காது திறக்கணும். செவிட்டு பையன் மாதிரி காதலே உழாத மாதிரி கண்டிப்பாக நான் வாங்குவேன்னா அப்புறம் காதோடு அறுத்துட்டு போயிடுவாங்க. பாஸ்டர் நான் கல்யாணம் பண்ண போகிறேன். ஆமாம் சந்தோஷம், கல்யாணம் பண்ணுறது சந்தோஷம் தானே. வேவுகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நலம். ஆனால் நீ அழைக்கப்பட்டவனாச்சு, உன் காது திறக்கப்பட்டு அதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணணும். செவிட்டு பையன் மாதிரி என்னத்தையாவது கல்யாணம் பண்ணிட்டேன்னா, பாஸ்டர் நான் இந்த படிப்பு படிக்கணும். சந்தோஷம், படிப்பது நல்லது. கல்வி தேவனுடைய ஆசீர்வாதம். கல்விமானி நாமை தேவன் தருகிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில காது திறக்கப்படணும். ஒவ்வொரு விஷயமும் செய்யும் போது எது திறக்கப்படணும்? காது திறக்கப்படணும். தாவீது எழுதுகிறார், தன் அனுபவத்தில் எழுதுகிறார், நீர் இதை விரும்பல ஆண்டவரே, நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீர் இதெல்லாம் விரும்பல, ஒவ்வொரு விஷயத்திலும் உடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்ள நீர் விரும்புகிறீர். இப்போ அழைக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டோம் என்கிற கான்ஃபிடென்ட்டை காட்டிலும் அவர் சத்தத்தை கேட்கிறோம் என்கிற கான்ஃபிடென்ட் ரொம்ப இருக்கணும். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, காது திறக்கப்படணும். சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, காது எப்பவுமே எப்படி இருக்கு? அடைச்சே இருக்கு. இந்த பக்கம் சவுட்டில் ஓங்கி ஒரு அடி. இதில் இவங்களுக்கு எப்போ தெரியுமா காது திறக்கும்? பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் காது திறக்கும். அழைக்கப்பட்டவர்கள் காதுகளை திறப்பார்கள். 50,000 ரூபாய் எனக்கு இதில் லாஸ் ஆகுது, உன் காது ஆராதனைக்கு வரலைன்னா 50,000 ரூபாய் லாஸ் ஆகுதா? சந்தோஷம், பரவாயில்ல. ஆண்டவர் சொல்லிட்டார், ஆராதனை தான் முக்கியம். லெட் இட் ஷால் பி எ லாஸ். மனுஷ பார்வையிலே லாஸாக இருக்கட்டுமே, அது எப்படி ஆண்டவர் திரும்ப கொடுக்காம போவார்? கையை தட்டி ஒரு அலையில சொல்ல மாட்டேங்க. ஸோ அழைக்கப்பட்டவர்கள் வாழ்க்கையில் 2 வைராக்கியம் இருக்க வேண்டும். ஒன்று, நான் தீர்மானத்தின்படி தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நம்ம அழைப்பில் ஸ்ட்ராங் கான்ஃபிடென்ட். செகண்ட், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம். எப்படி அன்பு கூறணும்னா, தேவன் மேலே செயல் ரீதியாக வெளிப்படுகிற அன்பு. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. ஏன் நீங்கள் நோட்டீஸ் எடுத்துகிட்டு தெரு தெருவாக போகிறீங்க? தேவனை என்ன பண்ணுறீங்க? நேசிக்கீங்க. ஏன் காணிக்கை கொடுக்குறீங்க? சொல்லுங்க, வாய் திறந்து இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் பாஸ்டருக்காக கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணுறீங்க? பாஸ்டர் ரொம்ப நேசிக்கீங்க, வேண்டவே வேண்டாம். யாரை ரொம்ப நேசிக்கீங்க? தேவ நேசிக்கீங்க. ஏன் பாஸ்டர் உபத்திரவத்தில் 10 லட்ச ரூபா கொண்டு வந்து கொடுத்து ஜெபம் பண்ணுறீங்க? பாஸ்டரை நேசிக்கல, நீ யாரை நேசிக்கீங்க? தேவனை நேசிக்கீங்க. நான் எதை செஞ்சாலும் அப்படி தான் செய்வேன். தேவனை நேசிக்கிறேன், அதனால நான் மக்களுக்கு கடமை செய்கிறேன். ஏன்னா இதுதான் தேவனுக்கு ரொம்ப பிரியம். அவர் விருப்பப்படுகிறத நான் செய்யும்போது அவர் சந்தோஷப்படுவார். ஸோ அழைக்கப்பட்டவங்க எப்படிலாம் வாழ முடியாது, இப்படி தான் வாழ முடியும்.
உன் சௌரியத்துக்கெல்லாம் வாழ முடியாது, இப்படி தான் வாழ முடியும். சபைக்குள்ள இருக்கிறவங்க எப்படிலாம் வாழ முடியாது, இப்படி தான் வாழ முடியும். ரட்சிக்கப்பட்டவங்க எப்படினாலும் வாழ முடியாது, இப்படி தான் வாழ முடியும். பிரித்தெடுக்கப்பட்டவங்க எப்படினாலும் வாழ முடியாது, இப்படி தான் வாழ முடியும். ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்ட சம்மந்தம் தான் பண்ண முடியும், எப்படிலாம் சம்மந்தம் பண்ண முடியாது, இப்படி தான் வாழ முடியும். அழைக்கப்பட்டவர்கள் விக்கிரக ஆராதனைக்கு ஒரு நாளும் துணை போக முடியாது. விக்கிரக ஆராதனைக்கும் சொர்பத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத அளவுக்கு எவ்வளவு பாதுகாக்கீங்களோ அவ்வளவு தூரம் தேவனுக்காக நீங்கள் வைராக்கியமாக வாழ்றீங்க. தயவு செஞ்சு தேவ ஜனத்தோடு வாழுங்க. தேவ பிள்ளைகள் தேவனோடு வாழுங்க. தேவ பிள்ளைகள் தேவ பிரச்சனத்தோடு வாழுங்க. இதை நீங்கள் செய்யும் பொழுது ரோமர் 8:28 சகலமும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சும்மா ஒன்றும் எது நன்மைக்கு எதுவாக நடக்காது. யோபுக்கு கர்த்தர் எல்லா தீமையும் எப்படி மாற பண்ணினார்? ஏன் மாற பண்ணினார்? வைராக்கியமாக இருந்தான். அவன் மனைவி சொல்றா, தேவனை தூஷித்து, சரிப்பா ஓகே நோ ப்ராப்ளம். யோசேப்பு வாழ்க்கையில் கர்த்தர் எல்லா தீமையும் நன்மைக்கு எதுவாக மாற பண்ணினார். வைராக்கியமாக வாழ்ந்தான் தேவனுக்காக. தானியேலுக்கு கர்த்தர் எல்லா தீமையும் நன்மையாக மாற பண்ணினார். ஏன் நன்மையாக எப்படி மாற பண்ணினார்? செத்தாலும் பரவாயில்ல, எங்களை ஆராதிக்கிற தேவன் எங்களை காப்பாற்றுறாரு, காப்பாற்றாம போறாரு, நாங்கள் தேவனை தான் ஆராதிப்போம். என்ன வைராக்கியமாக வாழ்ந்திருக்காங்க, எவ்வளோ வைராக்கியமாக துணிஞ்சு வாழ்ந்திருக்காங்க. ஸோ சபைக்குள்ள அந்த வைராக்கிய அனல் பெருகட்டும், வைராக்கியம் தீப்பழம்பாய் வெளிப்படட்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், வைராக்கியம் தீப்பழம்பா பெருகட்டும். ஒரு சண்டே மிஸ் பண்ணக்கூடாது. சொல்லுங்க, ஒரு சண்டே மிஸ் பண்ணக்கூடாது, ஒரு உபவாசம் மிஸ் பண்ணக்கூடாது, ஒரு காரியத்தை மிஸ் பண்ணக்கூடாது. சர்ச்சில் எல்லாத்துலேயும் சொல்லுங்க, சர்ச்சில் எல்லாத்துலேயும் தெரியுதோ தெரியலையோ ஆளாக நிற்கணும். என்ன செய்யணும் நிற்கணும். எனக்கு தேவனை நேசிக்கிறீங்க. யாரை நேசிக்கிறீங்க? அதிகாலமே எந்திச்சு ஏன் ஜெபம் பண்ணுறீங்க? எல்லாருக்குள்ள ஒரு நினைப்பேன், ஜெபம் பண்ணால் அந்த நாளே நாசமாக போயிடும். அப்படிலாம் ஒன்றும் ஆக மாட்டேங்க. வீட்டுக்காரெலாம் ஜெபமே பண்ண மாட்டேங்க. நானும் டெய்லி பார்க்கேன். நல்லா அப்படிலாம் நான் ரொம்ப வைராக்கியமாக ஆண்டவரை நேசிக்கிறேன், தேவனை லவ் பண்ணுறேன். எந்த உடனே மனசு துடிச்சு யாரை தேடுது? தேவனை தேடுது. செல்ஃபோனை தேடக்கூடாது. ஸோ மனுஷன் வாழ்க்கையில் தயவு செஞ்சு மெட்டீரியலுக்காக உலகத்துக்காக தேவனை தேடினது போதும். சீக்கிரத்தில் கிறிஸ்தவர்களுக்கு நிறைய உபத்திரவம் இந்த ஆண்டு, இந்த வருஷமே ஒரு உபத்திரவத்தின் ஆண்டு என்று கர்த்தர் என்னிடம் சொன்னார். தேவ பிள்ளைகளுக்கு உபத்திரவங்கள் பெருகும். எல்லாத்திலும் உங்களை நிலைக்க வைக்க போறது வைராக்கியம் மட்டும்தான். உங்களை ஸ்டாண்ட் பண்ணி நிற்க வைக்க போகிறது இன்னைக்கு உள்ள ஏத்துறேன் பார்த்துறீங்களா? ஒரு வைராக்கியத்தை உங்களுக்குள்ளே ஏற்றி விடுறேன் பார்த்தீங்களா? இதுதான் உன்னை தேவனுக்குள்ள கடைசி வரைக்கும் நிற்க வைக்குமா ஒழிய மற்ற எந்த ஜபமோ உபவாசமோ உன்னை நிற்க வைக்க போகிறது கிடையாது. வைராக்கியமாய் எழும்புவோம், ராஜ்யத்தை கட்டுவோம், தேசங்களை சுகதரிப்போம். ஆலய முகவரி சமாதான தேவ ஆலயம், பால்பாண்டி நகர், மில்லர்புரம், தூத்துக்குடி. எங்களது அலைபேசி எண் 8119-679995. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. This program is exclusively produced and brought to you by Peace Ministries, Tuticorin, Tamil Nadu, India.